Hi friends, welcome to tutorjobs.com. பார்த்தீங்க அப்படின்னா கோரல்ரால ஒரு புக்கோட கவர் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற பார்ட் 3 பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ F8. டெக்ஸ்ட் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்கிற நேம் நான் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். TUTORJOES டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டுக்கான ஃபார்மேட்டிங் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்போ நீங்கள் டைம்ஸ் நியூ ரோம் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல்டாக கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட்டு வரணுமோ நமக்கு என்ன பண்ணலாம், அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் பேலட்டை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் கோரல் புக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து கிரியேட் பண்ணு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். எங்கள் டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ F8. இப்போ F8 கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு வேணுங்க டெக்ஸ்ட் புக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோரல்டாங்கிறதுனால COREL கோரல்ட்ரா கிராஃபிக்ஸ் ஷூட் SUIT எக்ஸ்பை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா புக்கோட நேம் வேணும், புக்கோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைம் இந்த ஃபாண்ட் ஃபேஸ் அதே ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு போல்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். வேணுங்கிற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே க்ரீன் கலரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இது செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த நமக்கு என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன், கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இப்போ எந்த ஒரு புக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்போ அந்த புக்கோட பேஸ் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோகோ மாதிரி கொடுத்து இன்செர்ட் பண்ணுவோம். அந்த புக்கோட பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோரல் கிரியேட் பண்ண கோரல் பேஸ் பண்ணி கொடுக்குறதுனால இந்த கோரலோட அந்த பென்சில் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக நமக்கு அந்த பிக்சர் மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே வர மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்போ இது ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் கலர் கொடுத்து நான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிற திக்னஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே லைன் போய்ட்டு எனக்கு அவுட்லைனில் போயிட்டு இங்கே 2 அப்படின்னு சொல்ல திக்னஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் நான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன் அவுட்லைன் கலரை. இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரெக்டாங்கிள் மாதிரி வரணும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், 4 கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ரெக்டாங்கிள் மாதிரி இப்போ செட் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பிக்சரை கொடுத்து இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்போர்ட் பண்ணணும். இந்த எப்படி அந்த இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே இம்போர்ட் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட் இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+I. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்போ அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோரல்ட்ரா அப்படிங்கிற இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறேன். இப்போ ட்ராக் பண்ண நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல நமக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த இமேஜ் பேக் போகிறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு ஆர்டரில் இங்கே டு பேக் ஆஃப் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பேக்கில் போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் ஒன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த இமேஜ் நமக்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கோங்க வந்துட்டு உங்களுக்கு பிக்சர் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கான வித் அண்ட் ஹைட் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பிக்சர் நமக்கு தனியாக வராமல் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணி இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பவர் கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அப்போ கொடுத்து நமக்கு என்ன ஆகும், எந்த ஆப்ஜெக்ட்டில் கொடுக்குறீங்களோ நமக்கு அதுக்குள்ளே செட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு என்ன ஆகணும், இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் இருக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னருங்கிறது கொடுத்துட்டு இந்த ஷேப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்குள்ளே நமக்கு இன்சர்ட் ஆகிடும்.
இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புக்கோட சப்டிவிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். நம்ம இந்த ஹெட்டிங்ஸ் இங்கே பாரு நம்ம ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கூட வைப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோரல் கிராஃபிக்ஸ் ரூட் அப்படிங்கிறதுனால இந்த கோரல் கிராஃபிக்ஸில் நமக்கு என்னென்ன இருக்கோ அது மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நேம்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த மாதிரி புக்கை க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த புக்குக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ நேம் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணுறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F8 டெக்ஸ்ட் டூல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கோரல் ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். CORELDRAW கோரல் ட்ரா X5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம இந்த ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். அதுபோல் நமக்கு என்ன பண்ணுற போல்டாக கொடுத்துக்கிறேன். இதுக்கான சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் சைஸ் பார்த்திங்க அப்போ நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுல வச்சுக்கிறேன். இதுக்கான கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான கலரும் பார்த்திங்க அப்போ நான் க்ரீன் கலரே நான் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்புறம் க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நான் கொடுக்க போகிறேன். இந்த கலர் சரி பாருங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு போல்டு கொடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் இதே சேம் சைஸ்க்கு வரதுனால இது நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் தான் பார்த்து எடிட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். PHOTO ஒரு சின்ன ஹைஃபன் PAINT கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் X5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் டெக்ஸ்ட் நம்ம கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் நான் கொடுத்துக்கிறேன். அகைன் இதே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு டூப்ளிகேட் பார்த்திங்க அப்படின்னா Ctrl D கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு இது டூப்ளிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ அகைன் அது டெக்ஸ்ட் டூல் கொடுத்துட்டு இதை எடிட் பண்ணிக்கிறேன். கோரல் கனெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கோரல் கனெக்ட் X5 இது நம்ம வேணுங்கிற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பர்பிள் கலர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தனத்தில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் அகைன் அது டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வரணுமோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கோரல் கேப்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். X5 இதுக்கு வேணுங்கிற கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண ஒரு டார்க் எல்லோ கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலர் மாதிரி இப்போ டார்க் எல்லோ கலர் மாதிரி போய்ட்டு எங்கள் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேணால் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ வரிசையை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த இந்த இடத்துல வரணுமோ நம்ம இதை கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் நமக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒவ்வொரு இதுக்கான ஐக்கான் கூட பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய புக்கை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நமக்கு புக்கோட சப்போஸ் ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக் வாங்கும்போது சாஃப்ட்வேர் CD பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்படி பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம இதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CD மாதிரி ஒரு இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நமக்கு இதுக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நமக்கு வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு CD மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்லாம் எடுத்திருப்பேன். அதை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு CD ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டு ஒரு இமேஜாக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை பார்த்திங்க அதுக்கு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் போய்ட்டு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+I இம்போர்ட் நான் கொடுத்துட்டு இங்கே CD அப்படிங்கிற இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதை கொடுத்து ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் பார்த்திங்க அப்புறம் இதில் ட்ராப் ஆகிடும். ஸோ இதை பார்த்திங்க அப்புறம் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் பார்த்திங்க அப்புறம் இன்செட் பண்ணிவிட்டு பவர் கிளிப் மூலியமாக பார்த்திங்க அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்தளவுக்கு இமேஜுக்கான சைஸ் பார்த்திங்க அப்புறம் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொடுத்துட்டு கீழே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணுவோம் இல்லைங்களா CD பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுப்போம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 18 அப்படிங்கிற சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் CD along with this edition
பார்த்தீங்க அப்புறம் ஒரு இமேஜ் ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ண நமக்கு என்ன பண்ண வேணுங்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இதுக்கும் க்ரீன் கலரே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். நம்ம க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம ஃபில் பண்ணி இதில் கூட வச்சுக்கலாம். இப்போ சிடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 90% பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorchoose.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.